குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 61 கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை செய்யப் போகிறோம். வாங்க, பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? படித்து பார்ப்போம் என்ற பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை படித்து அதன் பொருளை அறிவோமா? முதலில் நெடி. நெடி என்றால் வாசனையை குறிக்கும். நொடி. நொடி என்பது கடிகாரத்தில் உள்ள பெரிய முள் காட்டும் கால அளவு. ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள். செல். செல் என்றால் சென்று வா என்று பொருள். சொல். சொல் என்றால் தமிழ்ச் சொல்லை குறிக்கும். பெய். பெய் என்பது மழை பெய் என்று கூறலாம். பொய். பொய் என்றால் உண்மைக்கு மாறாக உரைப்பது. மெட்டு. மெட்டு என்பது பாட்டுக்கு ஏற்ற தாளத்தை குறிக்கும். மொட்டு. மொட்டு என்பது மரம் செடி கொடிகளில் பூ மலரும் முன் இதழ்கள் குவிந்து இருக்கும் நிலையை குறிக்கும். தென்னை. தென்னை என்றால் தென்னை மரத்தை குறிக்கும். தொன்னை. தொன்னை என்றால் பதப்படுத்திய இலைகளில் உருவாக்கிய கிண்ணத்தை குறிக்கும். கேள். கேள் என்பது நான் சொல்வதை கேள் என்பது பொருள். கோள். வானில் உள்ள கோள்களை குறிக்கும். தேள். தேள் என்பது விஷத்தன்மை நிறைந்த பூச்சியை குறிக்கும். தோல். தோல் என்பது மனிதனின் தோள்பட்டையை குறிக்கும். சேறு. சேறு என்றால் சகதி. சோறு. சோறு என்பது நாம் உண்ணும் உணவு. தேடு. தேடு என்பது தொலைந்து போன பொருளை தேடு என்பது பொருள். தோடு. தோடு என்பது பெண்கள் காதில் அணியும் அணிகலன். சேலை. சேலை என்பது பெண்கள் அணியும் உடை. சோலை. சோலை என்பது பசுமையான மரங்கள் நிறைந்த பகுதியை குறிக்கும். குழந்தைகளே, நீங்களும் மீண்டும் ஒரு முறை இப்பகுதியினை சத்தமாக படித்து இதன் பொருளை அறிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 62 மற்றும் 63 கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களான உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 மற்றும் ஆயுத எழுத்து 1 ஆகிய 247 எழுத்துக்களையும் மீண்டும் ஒரு முறை படித்து உங்களுடைய நினைவு திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 64 உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க, பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் எந்த பகுதி எங்கிருந்து கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம் என்ற பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க, முதலில் படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் பாகங்கள் எவை என்பதை கண்டுபிடித்து நாம் வட்டமிட வேண்டும். வாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வட்டங்களையும் பாருங்கள். முதல் வட்டத்தை பாருங்க. இந்த பகுதி மேலே உள்ள படத்தில் எங்கே இருக்குன்னு தேடுங்க. இதோ இருக்கிறது. இப்பொழுது இப்பகுதியை வட்டமிடுவோம். அடுத்து இரண்டாவது வட்டத்தை பாருங்க. இந்த பகுதி மேலே உள்ள படத்தில் எங்கே இருக்குன்னு தேடுங்க. இதோ இருக்கிறது. இப்பொழுது இப்பகுதியை வட்டமிடுவோம். அடுத்து மூன்றாவது வட்டத்தை பாருங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இதோ இருக்கிறது. இப்பொழுது மூன்றாவது வட்டம் குறிக்கும் பகுதியை வட்டமிடுவோம். இறுதியாக நான்காவது வட்டத்தை பாருங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னு தேடுங்க. இரண்டாவது மரத்தின் கிளையில் இருக்கிறது. இப்பொழுது இப்பகுதியை வட்டமிடுவோம். குழந்தைகளே, படத்தின் பாகங்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, பக்கம் எண் 64 கொடுக்கப்பட்டுள்ள வரிசைப்படுத்துவோம் என்ற பயிற்சியை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்க.
மேலும் பருவம் 3இன் காணொளிகள் அனைத்தும் இக்காணொளியோடு நிறைவு பெறுகிறது. நன்றி.